ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 10th +1 +2 டீச்சர் என்ன படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பல பயனுள்ள வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து மார்ச் மாதம் வந்து 12th வந்து எக்ஸாம் வருது இல்லைங்களா, பப்ளிக் எக்ஸாம். அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறிக்குன்னு சொன்னாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் 1 மார்க் மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறி இருந்துச்சு. அது என்னென்ன டைப்பில் மாறிக்காங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்க வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த லிங்க்கை கொடுக்குறோம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அதை வந்து அந்த ஃபார்மேட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொஸ்டின் மாடல் வந்து 3-4 டைப் கொஸ்டின் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின்லாம் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஷார்ட் டேர்ம் இருக்கனால ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்டேட் பண்ணிடுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுடைய மாடலுக்கும் அதனுடைய ஆன்சர் வித் ஆன்சரோட அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக ஒன் வேர்டு மட்டும் தான், ஒன் வேர்டில் நீங்கள் ஒன் வேர்டு கூட கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து இதில் இருக்க கொஷினில் அதாவது மாதிரி வினாத்தாள் 1 மொத்தம் 3 நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பொது தமிழ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 12th படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வந்து இது காமன் சப்ஜெக்ட். சரியா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர் வந்து ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து 12th சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ். ஓகேங்களா? பொது தமிழ். அப்போ இதில் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிற பார்த்தீங்கன்னா 90 மார்க். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். இது வந்து அஃபிஷியலாக அவங்களே கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ண கொஸ்டின் பேட்டர்ன் தான் அது. ஓகேவா? அது வந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மாடல் கொஸ்டின். ஓகேவா? மாடல் கொஸ்டின் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கொஸ்டின். இதை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இது மாதிரி தான் வரும். கட்டாயமாக இப்படி தான் கேட்பாங்க. அதனால் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஃபஸ்ட் கொஸ்டின், பலவுள் தெரிக. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகின்றாங்க. 1x6 மொத்தம் 6 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 6 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கட்டாயமாக கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். ஓகேவா? பலவுள் தரும்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து வந்து அதில் வந்து பெஸ்ட்டு கரெக்டான ஆன்சர் வந்து எம்சிக்யூஸ் மாதிரி, அதாவது மேட்ச் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி, எது பெஸ்ட் ஆன்சர் சொல்லி செலக்ட் பண்ணுறதான் பலவுள் தருகின்றது மீனிங். ஓகேவா? 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்றே எண்ணின் என தொடங்கும் இறைவாழ்த்து பாடலை அமைத்துள்ள காண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோத்தியா காண்டம், பாலகாண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய ஆன்சரை ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயமாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி நாங்கள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபோட லிங்க்கும் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய மாடல் நம்ம எம்சிக்யூஸ் டைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி எருமை எழுப்பிறக்கும் உள்ளுவர் தன்கண் அப்படின்ற விழுமன் துடைத்தவர் நட்பு குரட்பாவில் பயின்று வருபவை. அடி மோனை அடி இயேபு அடி எதுகை சீரியேபு அடி மோனை சீரியேபு அடி எதுகை சீரெதுகை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதில் நீங்கள் பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட் பார்ட்டி சொல்லிட்டாங்க பாருங்கள். பலவுள் தெரியும் அப்படின்னா வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணி எழுதணும். நீங்கள் ஆன்சர் சீட்டில் எழுதும்போது கொஸ்டின் நம்பரை போட்டு அதனுடைய ஆன்சர் எழுதினா போதும். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் கொஸ்டின் நம்பரை போட்டு அதனுடைய ஆன்சர் வந்து நீங்கள் எழுதினாவே ஆன்சர் சீட்டில் எழுதினாவே அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் வந்து அவங்க ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? டீச்சர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட்டை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நீங்கள் எழுதிட்டு அதன் ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் மட்டும் இண்டிகேட் பண்ணி எழுதினால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், திவ்ய கவி அதாவது 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருங்க 4, 6, 5, 7. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூஸ் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் கரெக்டான ஆன்சர் எழுதணும். சரியா? திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எல்லாம் ஃபஸ்ட் பார்ட் எல்லாமே 4 ஆப்ஷன் எம்சிக்யூஸ் தான். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதால் கவிதை என கூறியவர். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ், கீட்ஸ், ஜான் ரஸ்கின், டோர்ஸ்போர்த் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யார் கரெக்டாக ஆன்சர்? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியும், 100% தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செப்பு திருமேனிகளில் பொற்காலம் என்று சுட்டப்படுவது. சேரக்காலமாக, சோழ காலம், நாயக்கர் காலம், பாண்டியர் காலம் கொடுத்துருங்க. அடுத்து 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, 6 கொஸ்டின் கொடுத்து 6 கம்பல்சரி சொல்லியிருந்தாங்களா. அடுத்து அதுவும் பலவுள் தெரியும் அப்படின்னா வந்து அதுவும் வந்து உங்களுக்கு 4 ஆன்சர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 4 ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத மாதிரி இருக்கும். 8 கொஸ்டின் வந்து 8மே நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும்.
7வது கொஷின். அகல்முகில் உருக்கோடு அடிக்கோட்டிட்ட சொல்லில் இலக்கண குறிப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேணால் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்து 4 கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட்டு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். அகல்முகில் அப்படின்னு சொல்லி அடிக்கோட்டிருக்காங்க, அதாவது கோடிட்ட இடங்கள் நிரப்புற மாதிரி அவங்களே டேஷ் பண்ணி, அதாவது அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் உருக்கோடு அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா, அதாவது அகல்முகில் இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பண்பு தொகை, வினைத்தொகை, உருவமை தொகை, இலக்கண போலி எப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அவங்க வந்து அண்டர்லைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு இலக்கணம் இது ஃபுல்லாக. ஓகேங்களா, இந்த பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இலக்கணம். அதனால் இந்த பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, 7லேருந்து அடுத்த 8 கொஸ்டின் பண்ணுறது. இது வந்து இலக்கணம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 1 தமிழ் 2 கிடையாது, ஒரே பேப்பர் தான். அதனால் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரே கொஸ்டின் பேட்டர்ன் தான் கேட்பாங்க. அதனால் வந்து இது ஃபுல்லாக இந்த பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு இலக்கணம் தான் கேட்பாங்க. இலக்கணத்துடைய கொடுத்துட்டு அதனுடைய இலக்கணம் என்ன, ஓமை, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்துடைய பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கும். சரியா. சட்டை என் சிறுகதையின் ஆசிரியர். இதுவும் பார்த்தீங்கன்னா சட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, சிறுகதையின் ஆசிரியர்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து கொஸ்டின் அவங்களே கொடுத்து அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அகல்முகில் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து கோடிட்ட இடங்களை நேர்படும் மாதிரி தான். ஸோ அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் இதுவும் ஒரு டைப் வந்து நம்ம கொஸ்டின் கட்டாயம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. பேட்டர்ன் கண்டிப்பாக மாறி இருக்குது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா போதும். இந்த ஃபார்மேட்லாம் கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா வந்து இது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான், அவங்க கொடுத்த கொஸ்டின் மாடல் தான் அது. சரிங்களா. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேர்டு கொடுத்தாங்க. என்றும் நிதி பயின்று வரும் சொல். ஓகேவா. அப்படின்றப்ப இதுவும் வந்து ஒரு அண்டல் டேஷ் என்னும் விதி பயின்று வரும் சொல் அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அது மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க. ஓகேவா. கீழே 4 ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி கொடுத்தோம்னா தான் 4 ஆப்ஷன். ஆனால் வந்து கோடிட்ட இடங்கள் நிரப்புக, அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து 1 எழுதுறது, இந்த மாதிரி பார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் வேர்டில் நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. அதே மாதிரி நகஸ்காரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இலக்கணம். இச்சொல்லிற்குரிய தமிழ் சொற்களை தேர்க. பொருந்தாத இணை தேர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டிஃபரெண்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா. இது வந்து எது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலை, எது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேலி ராமகிருஷ்ணன், கிளிசல் ஐங்கன், மகன் பா செயல் பிரகாசம், பலிக்கு பலி தானா சேனாதிபதி. ஓகேங்களா. இதில் வந்து 4 சொல்லுவாங்க. இது வந்து எது பொருந்தலைங்க இருக்காங்க, இணையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுத்துகளில் ஒரு டைப் மாதிரி இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுங்களா. அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்தாங்க. இதில் வந்து சரியா தவறா. ஓகேங்களா. அது ஒரு ஃபார்மெட் கொடுத்தாங்க. எம்சிகேஸ் ஒரு டைப் கொடுத்தாங்க, மேட்ச் த பெஸ்ட் 4 ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்கள் நேர்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியா தவறாக கொடுத்தாங்க. பார்த்தீங்களா. இதை வந்து 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இதில் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ எதுன்னு சொல்லி அதனுடைய ஆன்சர் நீங்கள் எழுதினா போதும். சரியா. அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா. ஏன்னா தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 12th படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்து பொதுவானது. அதனால் யார் இதை பார்த்து கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சுன்னா 100% தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேணும் ஆன்சர் டவுட் அப்படின்னா வந்து நாங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். விக்கி அழுதவர்கள் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா. அப்போ விக்கின்றதுக்கு அதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா. பால்வண்ணம் பிள்ளை எனும் சிறுகதையில் மூலம் நாம் அறிந்து கொள்வது. அலை இச்சொற்குரிய பொருளறிந்து தேர்வு எப்படி கொடுத்தாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின் வந்து இந்த பாட்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா குருவினா ஏதேனும் 3க்கு மட்டும் விடை தருக. ஓகேவா. அப்போ ஒவ்வொன்றுக்கு 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. 3 சொல்லியிருக்காங்க, 3க்கு மட்டும். அப்போ 3 கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஓகேங்களா. 6 மார்க் மொத்தம் டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 மார்க். ஓகேவா. 15வது கொஸ்டின், 16வது கொஸ்டின், 17வது கொஸ்டின், 18 கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். இது 4 கொடுத்துருக்காங்க. 4ல் வந்து நம்ம 3 எழுந்தால் போதும், 1 வந்து சாய்ஸ். ஓகேங்களா. 4ல் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுமோ அதை ஒன்று செலக்ட் பண்ணால் போதும் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. 2வது பார்ட்டில் அதில் வந்து ஆப்பிரிவு குருவினா. ஓகேங்களா. இதில் வந்து 2-3 பிரிவு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாடல் அது ஆப்பிரிவு. ஓகேங்களா. குருவினால் மொத்தம் 3 டைப் இருக்குது. அதை என்ன சொல்லி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் 3 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க். இப்போ சாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா முகவாய் திறந்த நகைவாய் முல்லை, கடிமல் கதுப்பின் நாரி, இவ்வடிகள் உணர்த்தும் செய்தி யாது. ஓகேங்களா. இவ்வடிவில் வந்து உணர்த்தக்கூடிய செய்தி யாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்னால நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு பேரா கிட்ட வர மாதிரி எழுத ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு பக்கம்லாம் எழுத வேணாம், பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்டாக எழுதினாவே அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. வன்மை எது, இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்கு. ஓகேங்களா. இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 3 செலக்ட் பண்ணினா போதும்.
அடுத்து ஆ பிரிவுனா இது வந்து டைப் 2வது ஓகேங்களா. 2 மார்க் குருவினாலேயே 2வது டைப் ஓகேங்களா. ஏதேனும் 2 மட்டும் விடுதல் இருக்கு. அப்போ இதில் வந்து மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாய்ஸ். இந்த 3ல் வந்து நீங்கள் 2 எழுதினா போதும். எது உங்களுக்கு கரெக்டாக நல்லா தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா போதும் ஓகேங்களா. 2 × 2 4 மார்க் மொத்தம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 3வது பார்ட் வந்து குருவினா. ஏதேனும் 7க்கு மட்டும் விடை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் வந்து ஆன்சர் நம்ம பண்ணணும். இது வந்து நமக்கு 2 மார்க். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராமர் உள்ளது. 2வது பார்த்தீங்கன்னா கிராமர், அதாவது இலக்கண குறிப்பு ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து இது இலக்கணம். பிரிவில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் ஃபுல்லாக கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் இருக்கும். உரிய இடங்களில் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. சாரை பாம்பு கருவி கூட்டில் நுழைந்தது. குருவி கூட்டில் நுழைந்திருக்காங்க. சாரை பாம்பு குருவி கூட்டில் நுழைந்தது. இதில் வந்து என்ன இலக்கண பேர் இருக்குன்னு சரி செஞ்சு எழுதணும். இதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது 2 எழுதிங்கன்னா ஒன்றுக்கு 1 மார்க் மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணிக்காங்க. இது 2 நீங்கள் வந்து ஆன்சர் வந்து இலக்கண பிள்ளையை திருத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு 2 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா 1 வேர்டில் நம்ம ஆன்சர் பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஃபுல் மார்க் கட்டாயம் நம்ம வாங்கிடலாம். அதே மாதிரி இதுவும் அதே தான். தொடரில் உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக. மக்கள் கிடையாது மதுரை என்ற நகரம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இலக்கண பிரிவு இருக்கோ, ஏன்னா இது மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் இல்லாமல் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு அதில் வந்து 2 பார்ட்டாக பிரித்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து 1 மார்க் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க சரிங்களா. அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி எழுதினால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் என்ன கேட்டிங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை எழுதுக. ஸ்மார்ட் ஃபோன், வாட்ஸ்அப்பு, குமாஸ்தா, மாமூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல். இது வந்து தமிழ் சொல் வந்து என்னன்னு சொல்லி அதுக்கு நிகரான தமிழ் சொல் வேணும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கூட அதுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுங்க. வாட்ஸ்அப்னா அதனுடைய இணையான தமிழ் சொல் எழுதுங்க சரியா. இது மாதிரி நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் இந்த கொஸ்டின் எழுதி நீங்கள் ஒரு அண்டர்லைன் போட்டு அதனுடைய ஆன்சர் எழுதினா போதும் ஓகேங்களா. ஒரு டேஷ் போட்டு நீங்கள் எழுதினா அதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 3வது பார்ட் எல்லாமே, அதாவது எதுலேருந்து கேட்டிங்கன்னா 22வது கொஸ்டின்லேருந்து 29வது கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. 9 கொஸ்டின் இருக்குது. 9 கொஸ்டின் வந்து நமக்கு 2 சாய்ஸ் ஓகேவா. 2 சாய்ஸ் விட்டு நம்ம வந்து 7 கொஸ்டின் வந்து கம்பல்சரி எழுதணும் ஓகேவா. அடுத்து 3வது பார்ட் கொடுத்துருங்க. 3வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1 வேர்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினா, இது பார்த்தீங்கன்னா சிறுவினா. இது வந்து ஏதேனும் 2ற்கு மட்டும் விடை இருக்கு. 2க்குனா 2 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க் சரியா. 4 மார்க் கொஸ்டின் இது 2 கொஸ்டின் நீங்கள் எழுதினா போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 2 செலக்ட் பண்ணி 2க்குரிய ஆன்சர் எழுதினா போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு 4 மார்க். அதே பார்த்தீங்கன்னா 2வது டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க சிறுவினா. ஏன் தெரியுமா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து 3வது பார்ட் டைப்பு இது வந்துன்னா பார்ட் 3. அதில் வந்து வேணா இப்போ டைப் 1 டைப் 2 அப்படி மாதிரி, அதாவது பிரிவு ஆவண பிரிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலக்கணம் இல்லாதது இலக்கணத்தோட வந்து ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரே பாட்டாக வச்சதுனால ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம கேட்கணும். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தனியாக எழுத போகிறது இல்லைங்களா. அதனால் ஒரே பேப்பர், அதனால் அதனுடைய கொஸ்டின் வந்து இதே மாதிரி பேட்டர்னில் பிரித்து தான் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கவர்மெண்ட் சைடே நம்ம கொடுத்தது தான். அதனால் நீங்கள் இதே மாடலில் இதே கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். கட்டாயம் இந்த ஃபார்மெட்டாக தான் கேட்பாங்க, இந்த பேட்டர்ன் தான் வரும். இதை வச்சு நீங்கள் 100% தைரியமாக நீங்கள் இதே பேட்டர்னில் படிக்கலாம். படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் நல்ல மார்க் எடுக்கலாம் சரிங்களா. அடுத்து ஆவண பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 2ற்கு மட்டும் விடை இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் 2 கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணலாம் போதும். ஒவ்வொருக்கும் 4 மார்க் கொஸ்டின் ஓகேவா. மேலே பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணால் போதும், அதுவும் 4 மார்க் ஓகேங்களா. இது வந்து இலக்கணம், இது வந்து ஜென்ரல். அதே மாதிரி பிரிவு 3வது பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3ற்கு விடை தருக. மொழித்திறன் பயிற்சிகள் ஓகேங்களா. இது வந்து பயிற்சி கொஸ்டின் ஃபுல்லாக வந்து மொழித்திறன் பயிற்சிகள் ஓகேவா. இது வந்து 3 கொஸ்டின் எழுதணும். 3 கொஸ்டின் வந்து ஒவ்வொருக்கு 4 மார்க், 12 மார்க் செலக்ட் பண்ணிக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஓமை அணி அல்லது தற்குறிப்பேற்ற அணியை சான்றுடன் விளக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை என்னென்னு எழுதணும். அதே மாதிரி அதை எழுதிட்டு நீங்கள் அதனுடைய குறிப்பு வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் எழுதணும். ஏன்னா 4 மார்க் கொஸ்டின் இல்லைங்களா. 4 மார்க் கொஸ்டினால் நீங்கள் வந்து அதனுடைய கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பார்ட்டு ஓகேங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெடுவினா, இதுதான் வந்து ஃபைனல் ஓகேங்களா. நெடுவினா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 வரிகளுக்கு விடை தருகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வருவாங்க, ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து வித் சாய்ஸ் வர கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா அதில் எழுதினால் போதும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 6 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மார்க் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் வந்து கொடுக்கலாம். அப்போ 39 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 39 கொடுத்து அதனுடைய சாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 40 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதாவது வித் சாய்ஸோட ஓகேங்களா. இந்த 2 கொஸ்டினில் வித் சாய்ஸோடே இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். 39ல்
அல்லது ஓகேங்களா. 39 அது அல்லது, இதில் வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும். அதேமாதிரி 40 அது ப்ளஸ் அது அல்லது ஒன்று கொடுத்தாங்களா, இது ரெண்டில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வரிக்கு மேலே சொல்லியிருக்காங்கன்னா 20 வரிகளுக்கு மேல். ஓகேங்களா. 20 லைன் எழுதுங்க. அதுக்கு மேலே என்ன வந்து உங்களுக்கு பக்கம் டைமும் பத்தாது, பேப்பர் பத்தலன்னு சொல்லி நிற்காதீங்க. அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும், நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதினா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை இல்லாமல் எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4+2 6 மார்க்கு. இதில் வந்து இது வந்து அடிப்படை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து தவறாக இருக்கும், அடிப்படை பிறண்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நம்மளே வந்து மாற்றி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதை வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் தான் வந்து அதை வந்து கரெக்டான ஃபார்மெட்டில் வடிவமைத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து இலக்கணம். ஓகேங்களா. அடுத்து ஈனா பிரிவு பார்த்தீங்கன்னா பின்வரும் துணைப்பாட பகுதி வினாக்களுக்கு இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடை தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரே கொஷினில் வந்து நீங்கள் வித் சாய்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் வந்து நீங்கள் ஒன்று கண்டிப்பாக கம்பல்சரி எழுதி தானே. இதெல்லாம் கம்பல்சரி கொஷின் மாதிரி பிட் கொஷினில். சரியா. சாட்டை என்றும் சிறுகதையின் சுருப்பொருளும் சுவையும் குன்றாமல் சுருக்கி எழுதுக. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பொருள் சுவையும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேரா வந்து ஃபுல்லாக எழுதணும். ஆனால் வந்து அதனுடைய ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா. சுருக்கி எழுதுறது தான். அப்போ அதனுடைய சட்டை என்னும் சிறுகதை அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, நான் தெரிய படிச்சிருக்கோம்ல, அந்த இதில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாடல் ஒன்று. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஃபார்மெட்லாம் இருக்குது. இப்போ மாதிரி வினாத்தாள் 2. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் அதே தான், மதிப்பெண் 90 தான், 2.5 மணி நேரம் தான். அதே மாதிரி ஃபார்மெட்டில் அதே தான். ஃபஸ்ட்டு 6 மார்க்கு, அடுத்து 8 மார்க் கேட்பாங்க. 8 எல்லாமே வந்து 8 கொஸ்டின் வச்சுப்பாங்க. 6 மார்க் கொஸ்டின் எல்லாமே 1 மார்க். அதே கொஸ்டின் ஃபார்மெட்லாம் தான். ஆனால் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு மட்டும் இதில் பார்ப்போம். எனக்கு நியூ பேட்டர்ன் சொல்லியிருக்காங்களா, இதில் வந்து எதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்றதா இது அடுத்த மாடல் கொஸ்டின் மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருந்தாங்க கேட்டிங்கன்னா, அதாவது 4 ஒரு வினாக்களுக்கு 4 பதில் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. ஒன்று. அடுத்து கோடிட்ட இடங்களை சொன்னாங்க. அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரியா தவறா அதுவும் அந்த பாட்டில் வந்துச்சு. பொறுத்துகன்னு ஒரு இது சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பொறுத்துக அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின் 2ல் பாருங்கள், அந்த பேட்டர்ன் வந்து பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்காங்களா, பொருந்திய விடையை தேர்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பாடத்தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாரதிதாசன், சுரதா, தாரா பாரதி, வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துட்டு பாடல் தலைப்பு பார்த்தீங்கன்னா காடு, புத்தக சாலை, சிக்கனம், வேலைகளில் கேள்விகளே அப்படின்ற மாதிரி இது மாதிரி 4 ஆப்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிரியர் அவர்களுடைய பாடம். ஓகேங்களா. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே 1, 2, 3, 4 அப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எது கரெக்டாக இருக்குது, அதாவது 1வது கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர், அதை 2வது பார்த்தீங்கன்னா 2வது ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மெட்டில் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணி எழுதினா போதும். ஏன்னா அவங்க கோட்டை நியூ பேட்டர்ன் பிரகாரம் பொறுத்துகளும் கேட்குறாங்க. ஓகேங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுத்துகளும் கேட்கல, இதில் வந்து பொறுத்துகும் இந்த இதில் இருக்குது. இது வந்து செகண்ட் மாடல் கொஸ்டினில் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கோம். சரிங்களா. செம்பற்கொடி அணையாள் என குறிப்பிடப்படுவோள் சீதை, கண்ணகி, மணிமேகலை, மந்தரை. இதில் வந்து கரெக்டாக ஆன்சர். இதில் ஒரு வேளை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு 100% தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒவ்வொரு மாடல் கொஸ்டினும் நாங்கள் ஆன்சர் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த 3 பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். 3 பேட்டர்னுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து நாங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஒரே வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பிடிஎஃப் கொடுத்தோம்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்டடி பண்ணிக்கலாம். 3வது பாருங்க, இதுவும் வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்தாங்களா, கிட்டத்தட்ட திணை பாடல்கள், குறிஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி எழுதிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தமிழ் நாட்டில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 9, 10, 11, 12 கொடுங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து எம்சிஎஸ் 4 ஆப்ஷனில் வந்து கரெக்டான விடையை எடுத்து எழுதினா போதும். இது வந்து மொத்தம் வந்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து நம்ம 1 மார்க் மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே இது வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு பார்த்துட்டோம், கோடிட்டங்களையும் பார்த்தோம், சரியாக தவறாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து சரியான 4 ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு ஒன்று இது கரெக்டான ஆன்சர் சொல்லி செலக்ட் பண்ணுறது அதுவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த 6 கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த பார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 8x1 அந்த மார்க் பேட்டர்ன்லாம் இது மாதிரில அதே மாதிரி அந்த இது கொஸ்டின் கேட்குற மாடல் அந்த டைப் மட்டும்தான் மாறி இருக்குது. பலவுள் தெரியாதான் அதுவும் வேலி என்னும் சிறுகதையில் அடிப்படையில் பொருந்தாதவர். அது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலி இந்த சிறுகதையில் வந்து பொருந்தாத யாருன்னு சொல்லி பார்த்துங்க. மாலதி, கோமதி, வானதி, செண்பகம் இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருந்தாதே, அது தவறானது இருக்கணும். நீங்கள் வந்து இந்த வேலின்ற மீனிங் எழுதிப்பாங்க, அது வந்து பொருந்தாதவன்னு கேட்டிருக்காங்க. சரியா. பொருந்தாத இதை மட்டும் நீங்கள் காட்ட பார்க்கணும். பொருந்து போவேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரியானது எழுதணும், பொருந்தாதவனா எது தவறுன்னு சொல்லி எழுதணும். சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், கண்டனம் இச்சொற்குறிப்பு சரியான பகுபதம் பிரிப்பு முறையை தேர்க. இது சரியாக தவறா மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதியிருக்காங்க.
கண் ப்ளஸ் டா ப்ளஸ் நா ப்ளஸ் இன் அப்படின்னு பிரித்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்களா, இது எது வந்து சரியானு சொல்லி நம்ம எடுத்துடணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சரியாக தவறான பேட்டர்ன், ஆனால் 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் என்னும் சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்க. அப்போனா வந்து பிளாஸ்டிக்னா என்ன, அதனுடைய தமிழுடைய மீனிங் என்ன சொல்லி அதுக்கு எழுதிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் தான். 1 மார்க் கொஸ்டின் தான் பேட்டர்ன் இருக்குது. அதனால வந்து 1 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்குறோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நீங்கள் அந்த மாடலில் படித்தா போதும். பேட்டர்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மாடர்ன் பேப்பர் வந்து கவர்மெண்ட் வந்து 12th ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணது. இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு 3 மாடல் கொஸ்டின் இருக்குது. 3 கொஸ்டினுக்கும் நாங்கள் ஆன்சர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பொருந்தாத இணையை கண்டறிக. இது பாருங்கள், சிறுகதை கதை மாந்தர் அப்படின்னு கொடுத்துருங்க. இது வந்து பொருந்தாதது. ஓகேங்களா. பொருந்தாததை இணையை கண்டறிக. பொருந்தாத இணைகளை வந்து மாற்றி இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதணும். பொறுத்துக்க மாதிரி தான் அது. சரிங்களா. கிளிசல் என்றும் சிறுகதையின் ஆசிரியர். இது வந்து 4 கொஸ்டின் எடுத்து நமக்கு ஆன்சர் எழுதுறது. அதே மாதிரி மதிவிலக்கு என்பவரின் இலக்கண குறிப்பு. நபர் என்னும் சொல் எம்மொழியில் சொல் என கண்டறிக. இது மாதிரி 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் எது கரெக்டாக ஆன்சர் எழுதணும். இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பாட்டில் இந்த 2 பாட்டு கொடுத்தாங்களா, அதில் வந்து குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் எழுதணும். 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 4ல் நம்ம 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதினா போதும். ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். அடுத்தே தான் 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா குருவினா, அதுவும் வந்து உங்களுக்கு குருவினா தான். அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். 3 கொடுத்துருப்பாங்க. 3ல் நீங்கள் பெஸ்ட்டு 2 எடுத்து நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு எது கன்ஃபார்மாக நல்லா தெரியுமோ அதை நீங்கள் எடுத்து எழுதிருங்க. 3ல் 2 கொஸ்டின் போதும். ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். ஓகேங்களா. அடுத்து 3வது பிரிவு பார்த்தீங்கன்னா அதுவும் குருவினா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்கு, 14 கொஸ்டின் மொத்தம் வந்து 14 மார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம். ஓகேவா. அப்போ 7 கொஸ்டின் நீங்கள் எழுதி ஆகணும். 7ல் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 9ல் நீங்கள் 7 செலக்ட் பண்ணி எழுதினா போதும். சரியா. அடுத்து தேர்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா. குருவினா பார்த்தாச்சு. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா மொதல் பாட்டில் வந்து 2 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொன்றுக்கு 4 மார்க். இது வந்து 4 மார்க் கொஸ்டின். 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 செலக்ட் பண்ணி எழுதினா போதும். 4 மார்க். ஓகேங்களா. அதே மாதிரி 2வது பாட்டு பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2×4 கொடுத்துருங்க. 2 கொஸ்டின் எழுத போதும். ஆனால் 3 மார்க் 3 கொஸ்டின் கேட்பாங்க. 3 கொஸ்டினில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின் எழுதினா போதும். ஒவ்வொன்றுக்கு 4 மார்க். அதே மாதிரி ஏதேனும் 3க்கு விடை தருக. மொழித்திறன் பயிற்சிகள். சரிங்களா. இது வந்து 3 இருக்குது. ஏதேனும் 3 விடையில் எழுதியிருக்காங்க. 1 2 3 4 மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. 4ல் வந்து நீங்கள் 3க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு 4 மார்க். ஓகேங்களா. இதில் வந்து 4 கொடுத்துருப்பாங்க. 4ல் 3 செலக்ட் பண்ணி எழுதணும். 1 வந்து சாய்ஸில் இருக்குது. அடுத்து 4வது பாட்டு நெடுவினா. ஓகேங்களா. 4வது பாட்டு நெடுவினா பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் விடை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 20 வரைக்கும் மிகாமல் எழுதுனா 20 வரை 25 வரைக்கும் விடை எழுதுங்க. ரொம்ப வந்து ப்ரீஃபாக எழுதணும். ஏன்னா நமக்கு வந்து பக்கம் பார்த்தா இருக்குங்களா. அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2×6 இது வந்து 6 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. அப்போ 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதணும். அது பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. 41வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அல்லதில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரியா. 40ல் அல்லதோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 41. ஓகேங்களா. நெடுவினா ஃபுல்லாக 41 42 கொஸ்டின் தான். 41ல் ஒரு கொஸ்டின் அல்லதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 42வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 42 அதாவது அல்லது இது 2லேருந்து நீங்கள் ஒன்று எழுதணும். அதே மாதிரி 41ல் பார்த்தீங்கன்னா 41 அல்லது அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று எழுதணும். அது 2ல் ஒன்று எழுதணும். சரிங்களா. அடுத்து 2வது பிரிவு. 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பிரலாமல் சொல்லியிருக்காங்க. அதுவும் அதே மாதிரி நமக்கு 4+2 மொத்தம் 6 மார்க். இது வந்து வேணால் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா, இதுக்கு 4 மார்க்கு, அடுத்து 2 மார்க்கு ப்ளஸ் கூட்டினீங்க அப்படின்னா 6 மார்க் இல்லைங்களா. அப்போ 2 பாட்டாக கொடுத்துருக்காங்க. 4+2 ரெண்டுமே நீங்கள் எழுதி ஆகணும். கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 4 மார்க், அப்புறம் 2 மார்க். ஓகேங்களா. இது 4 மார்க் செலக்ட் பண்ணிக்காங்க. இது 2 மார்க் ஃபிட் பண்ணிக்காங்க. அப்போ நீங்கள் எழுதினா தான் 6 மார்க் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th. ஓகேங்களா. 7வது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் துணைப்பட பகுதி வினாக்கிற்கு 2 பக்கங்களுக்கு மிகாமல் விடை எழுதுக. இது வந்து என்ன பிட் கொஸ்டின், நமக்கு வந்து 6 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் எழுதி சொல்லியிருக்காங்க 1×6. அப்போ நமக்கு வந்து 44வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி. அப்போ 44ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம எழுதி ஆகணும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சாய்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கம்பல்சரி மாதிரி கிட்டத்தட்ட. சரிங்களா. அப்போ 44 இல்லை அல்லது இது 2ல் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதி ஆகணும். ஃபுல்லாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணியாகணும். அடுத்து 3வது மாதிரி வினாத்தாள் 3. இது வந்து 3வது பாட்டு. ஓகேங்களா. மொத்தம் வந்து 3 பேட்டர்ன் 3 டைப் ஆஃப் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் தான், 2.5 மணி நேரம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின் 1 மார்க். கிட்டத்தட்ட நம்ம 2 பேட்டிலுமே வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதாவது 4 ஆன்சர் கொடுத்து அதில் வந்து கரெக்டான ஆன்சர் எழுத சொல்லி சரியாக தவிர பார்த்தாச்சு, பொறுத்துவும் பார்த்தாச்சு. அதே மாதிரி அண்டர்லைன் கொடுத்து டேஷ் கோடிட்டேரில் இருப்பங்களும் அந்த டைப் கொஸ்டின் பார்த்தாச்சு. கோடிட்டேரில் என்ன கேட்டிங்கன்னா ஆன்சர் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணி எழுதலாம். சரிங்களா. ஸோ அவங்க கொடுத்த நியூ பேட்டர்ன் பிரகாரம் தான் இந்த கொஸ்டின் மாடல் இருக்குது. அதனால் அவங்க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டே கொடுத்தனால நீங்கள் நம்பி படிக்கலாம். நம்பி வந்து இதே ஃபார்மெட் தான். இது வந்து 100% வந்து இந்த ஃபார்மெட்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. 12th மார்ச் 2019 பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இந்த டைப்பில் தான், இந்த மாடலில் தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின், அதாவது மாதிரி வினாத்தாள். ஓகேங்களா. 3 அதாவது பொது தமிழுக்காக தமிழோடைய இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் தமிழ். அது
ஜென்ரல் தமிழ்னா பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வந்து இது வந்து காமன் சப்ஜெக்ட். அதனால் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடையாதுங்களா, செய்முறை தேர்வு இல்லை, அதனால் 90 மார்க். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நீங்கள் எல்லாமே இதை ப்ரிப்பேர் பண்ண போதும். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் 1 மார்க் கொஸ்டின் 2 பார்ட்டாக கேட்குறாங்க. அதே மாதிரி 6 கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் 1 ஓகேங்களா. அது வந்து 6 கொஸ்டின் எழுதணும், ஒன்றுமே கம்பல்சரி எழுதணும், 6 மார்க். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் 8 கொஸ்டின் கேட்குறாங்க. 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8மே கம்பல்சரி எழுதி ஆகணும். ஓகேவா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருவினா. ஓகேங்களா. குருவினாவில் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து 3 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. 4 கொஸ்டின் கொடுத்து 3 எழுதணும், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் ஒன்றுங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து 2 எழுதணும், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். அடுத்து மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இ பார்ட் பார்த்தீங்களா, இ பிரிவு குருவினால இ பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம். அதில் 9 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம 7 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதினால் போதும், 14 மார்க் மொத்தம். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1 மார்க்கு, அடுத்து 2 மார்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. இது வந்து 4 மார்க் கொஸ்டின். பிரிவு 3 வந்து 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா. ஓகேங்களா. ஏதேனி 2 இருக்கு மட்டும் எழுதிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்க 3 கொஸ்டினில் நம்ம 2 எழுதணும். ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க். அதே மாதிரி அதே தான் சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே தான், உங்களுக்கு 4 மார்க்கு. 3 கொடுத்துருப்பாங்க, 2 செலக்ட் பண்ணி எழுதணும். இது பார்த்திங்கன்னா குருவினா எல்லாமே சிறுவினா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுத்து எழுதிருக்காங்க. அடுத்து ஈனா பிரிவு பார்த்திங்கன்னா நெடுவினா கொடுத்து ஏதேனும் 3க்கு மட்டும் விட சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 × 4 இது வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின். 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் வந்து ஒவ்வொன்றுக்கு 4 கொஸ்டின், 4 மார்க். 3 கொஸ்டின் நீங்கள் எழுதணும், ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க். அடுத்து 4th பிரிவு அதாவது பார்த்தீங்கன்னா 4வது பிரிவு பார்த்தீங்கன்னா நெடுவினா. நெடுவினா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 மார்க் கொஸ்டின். அதாவது 1 மார்க் பார்த்தோம், 2 மார்க் பார்த்தோம், 4 மார்க் பார்த்தாச்சு. அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க். ஓகேங்களா. 6 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6 மார்க்கு, 12 மார்க் மொத்தம். சரியா. அதாவது 41ல் 41 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அல்லது கொடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 42 கொடுத்துருப்பாங்க, அதில் அல்லது இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் எழுதும்போது வந்து 41, 42 எழுதனா அதில் 2 கொஸ்டின் நீங்கள் எழுதாமல் கேட்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. 42வது இருக்குது அப்படின்னா அதில் அல்லது இருக்குது பார்த்தீங்களா, இது 2ல் தான் இந்த கொஸ்டின் இல்லைனா இந்த கொஸ்டின், இது 2ல் தான் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். சரிங்களா. அதேமாதிரி 41லையும் கொஸ்டின் அல்லது கொடுத்தா அது 2ல் தான் நீங்கள் ஒன்று எடுக்கணும். ஓகேங்களா. சாய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிக்ஸட். இது வந்து 6 மார்க்கு, ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க. எப்படி கேட்டிங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து கேட்பாங்க. ஒன்றுக்கு வந்து 4 மார்க், இன்னொரு 2 மார்க். இது நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் ஆவணா இருக்குங்களா. 43 கொஸ்டின் நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு 6 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா வந்து ஒன்றுக்கு வந்து 4 மார்க், இன்னொரு 2 மார்க் கொடுத்துருங்களா. அதனால் அந்த 6 மார்க் வாங்கணும்னா இது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக எழுதி ஆகணும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாட பகுதியிலேருந்து. ஓகேங்களா. துணைப்பாடத்துலேருந்து கேட்குற கொஸ்டின் இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா. அதாவது 1 × 6 ஒரு கொஸ்டின் தான். அது வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதி ஆகணும். அது ஒரு கொஸ்டின் எப்படின்னா சாய்ஸோடு கொடுத்துங்க, வித் சாய்ஸோடு இருக்குது. இப்போ பால்வண்ணம் பிள்ளை கதைகளில் கருப்பொருட்கள் சுவையும் குன்றாமல் விலக்கி எழுதுக அப்படின்றாங்க. மண் என்னும் சிறுகதையில் நுண்மை கவர்ந்த கதைமான் திறன்கள் யார், அவர் எவ்வகையில் அதற்குள் பொருத்தமான என்று நிறுவுக அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த வந்து நம்ம ஸ்டோரி பார்த்துக்கிங்களா, ஸ்டோரி பார்த்து அதை பற்றி நீங்கள் எப்படி எழுதணும். இது வந்து 6 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து சாய்ஸ் இருக்குது, கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். இது 2ல் வந்து அதாவது 44 கொஸ்டினில் வந்து 2 கொஸ்டின் கொடுத்தாங்களா, அந்த 2ல் அதில் 2ல ஒரு கொஸ்டின் அல்லதில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 2ல் வந்து நீங்கள் 1 கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். நெடுவினா வந்து கண்டிப்பாக கம்பல்சரி தான். சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. அதனால் இப்போ இருந்து நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம், நல்ல மார்க் கொடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் பேட்டர்னை வச்சு நீங்கள் மாடல் கொஸ்டின் தான். ஓகேங்களா. மாடல் கொஸ்டின் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள் 3 அப்படின்னு போட்டு அதை கொடுங்க. ஒருவேளை மாதிரி வினாத்தாள் 1ல் இருக்குது அப்படின்னா வந்து அதனுடைய கொஸ்டின் கொடுங்க. ஓகேங்களா. மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, மாடல் கொஸ்டின் பேப்பர் 2, 3 கொடுங்களா. இதில் வந்து யாராருக்கு அந்த 1 மார்க் கொஸ்டின் எல்லாருக்குமே யாருக்கா ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் தெரியட்டும். இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து 12th எல்லா குரூப்புக்குரிய சம்மந்தமான வீடியோ தான். அதனால் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிக்க கவர்மெண்ட்டுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அமையும். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மாடல் கொஸ்டின் கேட்டீங்க, உங்களுக்காக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துக்க அந்த மாடல் கொஸ்டின் எடுத்து வித் ஆன்சர் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. அதை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டூல்ஸ் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். நாங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோ நம்ம என்ன டூல்ஸ் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.